என்னப்பா இப்படி பண்ணிட்டாங்களே அப்படின்னு சொல்ற அளவுக்கு ஐரோப்பா ஒரு கேரியம் பண்ணியிருக்காங்க. அது சாதாரணமான விஷயம் இல்ல. ஐரோப்பா என்னோட எக்கனாமிக் ஹிஸ்டரியிலேயே தானே தன் தலையில மண்ணை வாரி போட்டுக்கிட்ட ஒரு மிகப்பெரிய ஒரு தற்கொலைன்னு இதனை சொல்லலாம். 210 மில்லியன் யூரோஸ் பொறுமதியான ரைசாவோட பணத்தை ஐரோப்பா லாக் பண்ணிட்டாங்க. அதாவது ப்ரீஸ் பண்ணிடுச்சு. அதுக்கு பதிலாக ரைசா என்ன செய்திருக்காங்க தெரியுமா? ஐரோப்பாவினுடைய 120 பில்லியன் டாலர் சொத்துக்களை இதெல்லாம் இனி எந்த சொத்துன்னு சொல்லி அப்படியே அள்ளிக்கிட்டாங்க. ஆனா இங்க இருக்கிற டூஸ்ட் என்னண்டா, இந்த சண்டையில சம்பந்தமே இல்லாம உள்ள வந்த ஒருத்தர் மொத்த லாபத்தையும் தூக்கிட்டு போயிட்டார். அவர் வேறு யாரும் இல்ல, நம்ம சீனா தான். அப்படி என்ன நடந்தது, இதற்கு பின்னாடி என்ன நகர்வுகள் இடம்பெற்றது, இதனைத்தான் தான் இந்த வீடியோல தெளிவாக பார்க்க போறோம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துக்கு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வைங்க. அப்பதான் நான் போடக்கூடிய வீடியோஸ் நீங்க உடனுக்குடன் பார்க்க முடியும். வாங்க போய் வீடியோக்குள்ள போலாம். இது ஏதோ தெரியாம நடந்த தப்புன்னு நினைச்சுக்காதீங்க. இது ஒரு ஸ்ட்ராட்டஜிக் சூசைட். ஏகப்பட்ட எக்கனாமிக் தரப்புல இருந்து அட்வைஸ் பண்ணக்கூடிய நபர்களும் பெரிய பெரிய மூளைக்காரர்களும் என்ற ஒரு கூட்டமே இப்ப ஐரோப்பாவில் இருக்கு. அப்படி இருந்துமே இந்த 21ஆம் நூற்றாண்டோட ஒரு மிகப்பெரிய ஒரு ஜாக்பாட்டை சீனாக்கு அப்படியே தட்டில வச்சு கொடுத்திருக்காங்க. இதனை என்னென்னு சொல்றது, பிப்ரவரி மாதம் 2022, அதாவது 2022 பிப்ரவரி மாதம் ரஷ்யா உக்ரைன் போரானது ஆரம்பமாகி இருக்கு. அப்ப மேற்குலக நாடுகள் உடனடியாக என்ன பண்ணாங்க, சாங்ஷன் என்று சொல்லி ரஷ்யா மீது சாங்ஷனை அள்ளி கொட்டினாங்க. ரஷ்யா காலியாயிடும், புடின் பயந்து ஓடுவார் என்று அப்படித்தான் ஐரோப்பியன் தரப்புல இருந்தும் மேற்குலக நாடுகள் தரப்புல இருந்தும் சொன்னாங்க. ஆனா ரஷ்யா அசரல. ஏனென்றா அவங்க கிட்ட ஒரு பிளான் இருந்தது. ஆனா ஐரோப்பா தான் ரொம்ப எமோஷனல் ஆகி நியூக்ளியர் ஆப்ஷன் சொல்லப்படுகின்ற அந்த ஒரு பெரிய ஆயுதத்தை கையில எடுத்தாங்க. பெல்ஜியத்துல இருக்கிற ஒரு பேங்க்ல இருந்த ரஷ்யாவோட 210 பில்லியன் யூரோவை முடக்கினாங்க. அந்த பணத்துல வர்ற வட்டியை எடுத்து நாங்க உக்ரைனுக்கு கொடுக்க போறோம் என்று உக்ரைனுக்கு கொடுக்க ஆரம்பிச்சாங்க. கேட்கறதுக்கு ரொம்ப நியாயமா இருக்கே அப்படின்னு உங்களுக்கு தோணலாம். ஏனென்றால் உக்ரைன் மீது ரஷ்யா தாக்குதலை நடத்தினார்கள். இதனால ரஷ்யாவோட அசட்டை எடுத்து அதன் மூலம் வருகின்ற லாபத்தை எடுத்து உக்ரைனுக்கு கொடுத்தார்கள். இது நியாயமாத்தான் இருக்கின்ற மாதிரி உங்களுக்கு தோணலாம். ஆனா ஐரோப்பா ஒரு சின்ன விஷயத்தை மறந்துட்டாங்க. ரஷ்யா மண்ணில் ஐரோப்பாவோட 30 வருஷ உழைப்பு அங்க இருக்கு. வோல்க்ஸ்வேகன், மெர்சிடிஸ், சிமென்ஸ், ஓல்வோ இப்படியான கம்பெனிகள் ரஷ்யாவில் ஒரு ஓபிஸை மட்டும் வச்சிருக்கல. அங்க மிக பிரமாண்டமான ஃபேக்டரியாக இருக்கிறது, லட்சக்கணக்கான ஊழியர்களாக இருக்கிறது, சப்ளை செயினாக இருக்கட்டும், இதனைத்துமே வைத்திருந்தார்கள். ரஷ்யாவோட மண்ணில் தான் இதனைத்துமே இருந்தது. ரஷ்யா என்ன பண்ணாங்க, நீ என் காசை தொடுறியா, நான் உன் கம்பெனியை தொடுறேன் என்று சொல்லி அந்த 120 பில்லியன் டாலர்ஸ் பொறுமதியான சொத்துக்களை அப்படியே தூக்கிட்டாங்க. சரி, ஐரோப்பாவினுடைய கம்பெனிகள் எல்லாமே ரஷ்யாவை விட்டுட்டு ஓடிட்டாங்களே, அப்போ அந்த இடத்துல பெரிய ஒரு ஓட்டை வைக்கியமானது விழுந்திருக்கும் என்ற கேள்வி உங்களுக்கு எழுப்பி இருக்கும். அப்படி ஒரு ஓட்டை விழுந்துச்சு. ஆனா அங்கதான் சீனா அவங்களோட ஆட்டத்தையே ஆரம்பிச்சாங்க. சீனா ஒண்ணுமே புதுசா வந்து ஃபேக்டரிகளை கட்டல. ஐரோப்பா விட்டுட்டு போனா அதே ஷோரூம், அதே மெக்கானிக் ஷாப், அதே டிஸ்ட்ரிபியூஷன் நெட்வொர்க் எல்லாத்தையுமே அப்படியே டேக் ஓவர் பண்ணாங்க. இன்னைக்கு ரஷ்யாவோட கார் மார்க்கெட்டை பார்த்தீங்கன்னா தலையே சுத்திடும். ரஷ்யாவோட இருக்கின்ற 10 கார்ல 9 கார்கள் சீனாவோட கம்பெனிகளோட தான். 2022க்கு முன்னம் சீனாவோட ஷேர் வரும் 10% தான் இருந்துச்சு. ஆனா இப்போ 90%. வரும் 2 வருஷத்துல ஒரு நாட்டோட மொத்த ஆட்டோமொபைல் இண்டஸ்ட்ரியையும் சீனா அவங்க பக்கம் திருப்பிட்டாங்க. நினைச்சு பார்க்கவே தலை சுத்துது. அப்படி 2 வருஷத்துல அந்த வாய்ப்பை சரியாக சீனா பயன்படுத்தி இருக்காங்க என்பதுதான் உண்மை. கார் மட்டும் தானா என்று கேட்டா அங்கதான் பெரிய மேட்டரே இருக்கு. இந்த வோல்வோ, ஸ்கேனியா, மெர்சிடிஸ் இவங்க எல்லாமே ரஷ்யாவில் பெரிய பெரிய லாரி ஃபேக்டரிகளை வச்சிருந்தாங்க. லாரி என்கிறது ஒரு நாட்டோட லாஜிஸ்டிக்கோட முதுகெலும்பு மாதிரி என்று சொல்ல முடியும். ஐரோப்பா போன விதத்துல சீனாவோட சக்மேன் மற்றும் சானி போன்ற கம்பெனிங்க உள்ள வந்தாங்க. ஐரோப்பா கம்பெனிகள் பல வருஷமா கஷ்டப்பட்டு ட்ரைனிங் கொடுத்த அதே ரஷ்ய இன்ஜினியர்களை வச்சு இப்போ சீனா லாரிகளை அசம்பிள் பண்றாங்க. யோசிச்சு பாருங்க, டெக்னாலஜி ஐரோப்பாவுடையது, ஆனா லேபிள் மட்டும் சீனாவோடது. வருகின்ற முழுமையான லாபமும் சீனாவுக்கு தான், சொந்தம் சீனாவுக்கு தான் கிடைக்குது. இப்போ ஐரோப்பிய இந்திய நாடுகள் ரஷ்யாவை விட்டு வெளியேறதுனால ரஷ்யாவுக்கு பாதிப்பு வந்ததான்னு பார்த்தோம்னா ரஷ்யாவுக்கு பாதிப்பு வரையில. ஆனால் ஐரோப்பிய இந்திய நாடுகள் இவ்வளவு காலமும் ரஷ்யாவில் சேர்த்து வச்ச அனைத்தையுமே சீனா கைப்பற்றி அதன் மூலம் வருகின்ற லாபத்தை ஐரோப்பியன் சம்பாதிக்க முடியாமல் முழுமையாகவே சீனா எடுத்துக்கொள்றாங்க. ஐரோப்பிய நாடுகள் முழுமையாக லாபத்தை, ஐரோப்பிய நாடுகளில் இருக்கின்ற கம்பெனிகள் லாபத்தை அடையணும் என்பதற்கான இவ்வளவு நாளும் கஷ்டப்பட்டு செய்த அனைத்தையுமே வச்சு ஐரோப்பிய நாடுகள் லாபத்தை அடைவதற்கு பதிலாக சீனா முழுமையான லாபத்தை அடைகிறார்கள் என்பதுதான் உண்மை. இப்போ நாங்கள் கொஞ்சம் புள்ளி விவரங்கள், அதாவது டேட்டாஸை பார்ப்போம். 2024 மட்டுமே ரஷ்யாவோட புதுசாக ரெஜிஸ்டர் ஆன ஃபாரின் கம்பெனிகள் என்று எடுத்து பார்த்தோம் என்றால் 34% சீனாவோட கம்பெனிகள் தான் இருக்கு. ஒவ்வொரு மாதமும் சராசரியா 200 புதிய சீன நிறுவனங்கள் ரஷ்யாவுக்குள்ள காலடி எடுத்து வைக்குது. இது வெறும் பிஸ்னஸ் இல்லைங்க, இது எக்கனாமிக் கோஆர்டினேஷன்ஸ், அதாவது
ரஷ்யா தரப்புல இருந்து ரஷ்யாவோட எனர்ஜி கேஸ் மற்றும் ஆனது சீனாவுக்கு போகுது. பதிலுக்கு சீனாவோட மொத்த இண்டஸ்ட்ரியும் ரஷ்யாக்குள்ள இறங்குது. ஐரோப்பா ஒரு பெரிய ஒரு மிடில் மேன் வாய்ப்பை அப்படியே கோத்து விட்டுட்டாங்க என்பதுதான் உண்மை. ரஷ்யா உக்ரைன் போர் ஆரம்பிச்ச அப்புறம் ரஷ்யாவை தனிமைப்படுத்துகிறோம், ரஷ்யாவுக்கு நெருக்கடியை கொடுத்து ரஷ்யாவை தோற்கடித்து ரஷ்யாவில் இருந்து நிறைய லாபத்தை அறியலாம் என்று ஐரோப்பிய நாடுகள் ரஷ்யாவை தனிமைப்படுத்தணும் மட்டும் சொல்லி ரஷ்யாவில் இருந்து ஐரோப்பிய நாடுகளோட கம்பெனி அனைத்துமே வெளியே வந்தாங்க. ஆனால் இப்படி வெளியே வந்தது ஐரோப்பாவினுடைய நிறைய லாபத்தை தான் இழக்க செஞ்சிருக்குன்னு சொல்ல முடியும். இதுல ஐரோப்பாவுக்கு இருக்கிற பெரிய ஒரு பயம் என்ன தெரியுமா? ஒருவேளை நாளைக்கு போர் முடிஞ்சு ஐரோப்பா கம்பெனிகள் திரும்ப ரஷ்யாக்குள்ள போகணும்னு நினைச்சா கூட அங்க அவங்களுக்கு இடமே இருக்காது. ஏனென்றா கஸ்டமருக்கு சீனாவோட பிராண்டானது பழகிடுச்சு. ஃபேர் பாஸ் நெட்வொர்க் அனைத்துமே மாறிடுச்சு. சீனாவோட ஃபேர் பாஸை அவர்கள் வாங்க ஆரம்பிச்சுட்டாங்க. மொத்த சிஸ்டம் சீனாவோட சாப்ட்வேரில் இயங்க ஆரம்பிச்சிடுச்சு. 30 வருஷமா ஐரோப்பா போட்ட முதலீட்டை சீனா ஃப்ரீயாகவே எடுத்துக்கிட்டாங்க. இதை விட ஒரு பெஸ்டான பிஸ்னஸ் டீல் உலகத்தில் யாருக்குமே கிடைச்சிருக்காது. சீனாக்கு ஒரு ஜாக்பாட்டானது கிடைச்சிருக்கு என்பதுதான் உண்மை. ஐரோப்பிய நாடுகள் இவ்வளோ நாள் முளைப்பை போட்டதை சீனா சொந்த முடிக்க கடையில் ஒரு நிமிஷத்துக்கே முழுமையாக கைப்பற்றிட்டாங்க. இப்போ ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்க, ஐரோப்பா எவ்வளவோ கணக்கு போட்டு உக்ரைனுக்கு $100 பில்லியன் வரைக்குமே பணம் கொடுத்துருக்காங்க. ஆனால் அதே கையால் $120 பில்லியன் சொத்துக்களை அப்படியே ரஷ்யா கிட்டையும் சீனா கிட்டையும் தாரி பார்த்து கொடுத்துருக்காங்க. இது வெறும் பண நஷ்டம் மட்டும் இல்லை, இது ஒரு ஸ்ட்ராட்டஜிக் டிசாஸ்டர். 144 மில்லியன் மக்கள் இருக்கிற ஒரு மிகப்பெரிய ஒரு மார்க்கெட்டை சீனாக்கு தட்டில் வச்சு கொடுத்துறது தான் ஐரோப்பா பண்ண மிகப்பெரிய ஒரு தப்பு. 30 வருஷமா ஒவ்வொரு செங்கல்லா வச்சு கட்டின ஒரு பிசினஸ் சாம்ராஜ்யத்தை ஒரு அவசரமான முடிவால மொத்தமா இடிச்சிட்டாங்க என்பதுதான் உண்மை. ஐரோப்பிய அந்த பிசினஸ் சாம்ராஜ்யத்தை அவசரப்பட்டு அமெரிக்காவோட பேச்சை கேட்டு முழுமையா தரிமட்டமாக்கி சீனாக்கு அதனை ஒரு ஜாக்பாட்டாக எடுத்து கொடுத்துருக்காங்க. ஆனா இதை விட பெரிய ஒரு டேமேஜ் ஐரோப்பியன்றதுக்கு இருக்கு. அதுதான் நம்பிக்கை இழப்பு. இது வரைக்குமே உலகம் முழுக்க இருக்கிற நாடுகள் என்ன நினைச்சாங்கன்னா, ஐரோப்பாவில் காசு வச்சா அதுக்கு ஒரு பெரிய ஒரு மரியாதை இருக்கும், அதுக்கு ஒரு பாதுகாப்பு இருக்கும்னு நம்பினாங்க. ஆனால் இப்போ ஐரோப்பா என்ன காமிச்சிருக்காங்கன்னா, நாங்கள் நினைச்சா எப்போ வேணா அவங்க சொத்துக்களை முடக்கும், அதை திருடுவோம்னு ஒரு உதாரணத்தை உருவாக்கிட்டாங்க. அதாவது ரஷ்யாவோட சொத்துக்களை பிரீஸ் பண்ணியதாக இருக்கட்டும், அதனை திருடியதாக இருக்கட்டும், இப்படி செய்து உலக நாடுகளுக்கு ஒரு உதாரணத்தை உருவாக்கி இருக்காங்க. இதை பார்க்க சீனா, இந்தியா, அரபுலக நாடுகள் எல்லாமே இப்போ யோசிக்க ஆரம்பிச்சுட்டாங்க. நாளைக்கு எங்களுக்கும் இது நடக்காதுன்னு என்ன நிச்சயம்? அதனால தான் இப்போ உலகம் முழுக்க டீடாலரைசேஷன் மற்றும் ஆல்டர்னேட்டிவ் பேமெண்ட் சிஸ்டத்தை பற்றி பேச்சானது ரொம்பவே பலமாக எழும்ப ஆரம்பிச்சிருக்கு. ஐரோப்பியத்தினுடைய வங்கியான ஈரோக்குளியரோட மதிப்பு இன்னைக்கு உலக நாடுகள் பார்வையில் ரொம்ப மிகப்பேசா மோசமான சரிவை சந்தித்து இருக்கு என்பதுதான் உண்மை. சரி, யாருக்கு உண்மையாக வெற்றியானது கிடைச்சிருக்கு என்பதை நாங்கள் பார்க்க முன்னா ஒரு சின்னதாக ஒரு ரீகேப்பை பார்க்கலாம். ரஷ்யா ஆரம்பத்தில் அடி வாங்கின மாதிரி தெரிஞ்சாலும் இப்போ ரஷ்யா சர்வே பண்ண கற்றுக்கிட்டாங்க. ஐரோப்பா உக்ரைனை காப்பாற்றணும்னு சொல்லி தன்னோட சொந்த பொருளாதாரத்தை பலி கொடுத்துருக்காங்க. ஆனால் சீனா இவங்க இந்த சண்டையில் ஒரு சொட்டு ரத்தம் கூட சிந்தலை. ஆனால் அவங்களுக்கு கிடைச்சது என்னவோ ஒரு இமாலய வெற்றி. ரெடிமேடாக கிடைச்ச பேக்டரிங்க, மொத்த மார்க்கெட்டினுடைய ஆதிக்கம், ரஷ்யாவோட கச்சா எண்ணெய்னு ஒரு பெரிய ஒரு சாம்ராஜ்யத்தை இப்போ சீனா கட்டியிருக்காங்கன்னு சொல்ல முடியும். மிகப்பெரிய ஒரு சாம்ராஜ்யமானது சீனாவுக்கு கிடைச்சிருக்கு. அந்த சாம்ராஜ்யம் ரொம்பவே பெருசு. சீனா ஒன்றும் கதவை உடைச்சிக்கிட்டு உள்ள வரையில ஐரோப்பா தன் கதவை திறந்து அவங்களை சீனாவை வெல்கம் பண்ணி இருக்காங்க என்பதுதான் உண்மை. ஐரோப்பாவினுடைய தவறான முடிவால சீனாக்கு மிகப்பெரிய ஒரு ஜாக்பாட் கிடைச்சு மிகப்பெரிய ஒரு சாம்ராஜ்யமே கிடைச்சிருக்கு. அந்த சாம்ராஜ்யத்தை சீனா இப்ப மிகப்பெருசாக கட்டி அமைத்து கொண்டிருக்காங்க. இதனால இந்த விஷயத்துல சீனாவுக்கு தான் மிகப்பெரிய ஒரு வெற்றியானது கிடைச்சிருக்கு. ரஷ்யா ஐரோப்பா பிரச்சனை, அதுல ஐரோப்பாவுக்கு வெற்றி கிடைக்கல, ரஷ்யாவுக்கு மிகப்பெரிய தோல்வியும் கிடைக்கல. ஆனா இடையில சீனா இங்கேயோ இருந்து உள்ள வந்து மிகப்பெரிய வெற்றி அடைந்திருக்காங்க. இந்த கதையோட பாடம் ரொம்பவே சிம்பிள். எமோஷனலா முடிவெடுக்கிறவன் ஜெயிக்க மாட்டான், நிதானமா கணக்கு போடுறவன் தான் ஜெயிப்பான். ஐரோப்பாவினுடைய நடவடிக்கை என்ன? உக்ரைன் என்று சொல்லி தங்களுடைய மார்க்கெட்டை இழந்தார்கள். ரஷ்யா என்ன செய்தாங்க? திரும்பி அடிக்க ஆரம்பிச்சாங்க. ஐரோப்பிய இந்தியா ரஷ்யாவுக்கு செய்கின்ற ஒவ்வொரு நடவடிக்கைகளுக்கும் திருப்பி அடிக்க ஆரம்பிச்சாங்க. ஆனா சீனா ரொம்ப பொறுமையா காத்திருந்து காரியத்தை சாதிச்சாங்க. இதோட முடிவு என்னவா இருக்குமென்னு நீங்க நினைக்கிறீங்க? ஐரோப்பா இழந்த இடத்தை திரும்ப பிடிக்க முடியுமா? இல்ல உலகத்தோட பவர் சென்டர் மொத்தமா ஏசியா பக்கம் சாய்ஞ்சிடுச்சா? உங்களுடைய கருத்து என்ன? அதனுக்கு விளக்கம் பண்ணுங்க. இந்த வீடியோல நான் சொன்ன தகவல்கள் கண்டிப்பா புதுசா இருக்கும். இவ்வளவு நானுமே ரஷ்யாவோட அசட்டை ஐரோப்பிய நாடுகள் பிரைஸ் பண்ணினார்கள், பதிலுக்கு ரஷ்யா பிரைஸ் பண்ணாங்கன்னு தான் நாங்கள் நினைச்சோம். ஆனா இந்த ரஷ்யா உக்ரைன் போறதுனால மிகப்பெரிய ஒரு பவர் பேலன்ஸே மாறி இருக்கு. அதாவது மிகப்பெரிய ஒரு மார்க்கெட்டை சீனா கைப்பற்றி இருக்கிறார்கள். சீனா இங்கேயோ இருக்கு. இந்த விஷயத்தில் இந்த ரஷ்யா உக்ரைன் போர்ல சீனா முழுமையாக ரத்தம் சிந்தல. அவங்க தங்களுடைய இராணுவத்தையும் அனுப்பல. அமெரிக்கா உக்ரைனுக்கான ஆயுதங்களை கொடுத்தார்கள்.
அமெரிக்கா ஒரு முதலீடு நிறைய இந்த போர்ல இருக்கு. ஆனா சீனா நிறைய முதலீட்டை இங்க போடையில. அப்படி எந்த ஒரு முதலீட்டையும் போடாமல் சீனா மிகப்பெரிய ஒரு சாம்ராஜ்யத்தை கட்டி இருக்கிறார்கள். மிகப்பெரிய ஒரு மார்க்கெட்டை கைப்பற்றி இருக்கிறார்கள். ஆகவே எங்கேயோ இருக்கிற சீனா இந்த ரஷ்யா உக்ரைன் போர்ல மிகப்பெரிய காய்நாத்தல்களை செய்து அந்த மார்க்கெட்டை பிடிச்சது மட்டும் இல்லாமல் மிகப்பெருசா லாபம் அடைந்திருக்காங்க என்பதுதான் உண்மை. ஆகவே இந்த விஷயம் இப்பதான் உங்களுக்கு தெரிஞ்சிருக்குமென்னு நான் நம்புறேன். இந்த விஷயம் புதிதாக உங்களுக்கு இருந்திருக்கும். இந்த விஷயம் உங்களுக்கு புதிதாக இருந்தால் இந்த வீடியோக்கு லைக் பண்ணி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துக்கு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வைங்க. அப்பதான் நான் போடக்கூடிய வீடியோஸை நீங்க உடனுக்குடன் பார்க்க முடியும். இன்னும் ஒரு புதிதாக இருக்கின்ற தகவலோட இந்த வீடியோட எப்படி சீனாக்கு வெற்றியானது கிடைச்சதுன்ற ஒரு புதிய தகவலை உங்களுக்கு சொன்னேனோ அதே மாதிரி புதிதாக இருக்கின்ற இன்னும் ஒரு தகவலோட தகவல்கள் இருக்கின்ற வீடியோவில் உங்களை மீட் பண்றேன்.